அடுத்த நிகழ்வாக புத்தக கலந்தாய்வு. வேதாத்திய தத்துவங்கள் பாகம் 3. இந்த புத்தகத்தின் இறுதி தலைப்பு மனதிற்கு முழுமையான சுதந்திரம் என்ற தலைப்பிலே நமது அனார்கலி அம்மா அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அம்மாவை வரவேற்கிறோம். அம்மா துவங்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் சீத்தர்கள் மற்றும் அனைத்து குரு மகான்களும் வணங்கி இந்த சிந்தனை உரையை உங்களோடு பகிர விழைகிறேன். உங்களுடைய பொன்னான நேரங்களை என்னுடையதாக்கிய இறைநிலைக்கும் குரு மகான்களுக்கும் நன்றி. புத்தகங்களுக்கு நாம் கொடுக்கும் தொகை மூலதனமே. புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதனால் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெற்று நம்முடைய அனைத்து இயக்கங்களும் சிறப்பாக நடைபெறும் என்பது ஆய்வு உண்மை. கற்பக விருஷம் போன்ற ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு தன்னுடைய பார்வையில் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருளியுள்ளார்கள். இந்த புத்தகங்களை நீங்கள் நண்பர்கள், அவர்களின் பிறந்த நாள், திருமண நாள், உறவினர்கள் என அனைவருக்கும் பகிரலாம். கீதையின் சாரம்: எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த கீதையின் சாரத்தில் நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம், எல்லாம் அவன் செயல். நம் குரூப்ல தினமும் பாடக்கூடிய எப்போது நீ அறிவாயோ சாதுவோம் அவர்களுடைய பாடல், மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அணு அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இந்த தத்துவம் நம் வாழ்நாள் முழுமைக்கும் நம் நினைவில் இருக்க வேண்டும். இன்றைய புத்தக கலந்தாய்வு சித்ரா அவர்களுடையது. அம்மா அவர்கள் தன்னால் இயலாத நிலையில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். அதுவும் இறை செயல் என்றே நான் நினைக்கிறேன். ஏனெனில் சில கருத்துக்கள் உங்களோடு பகிர வேண்டும் என்ற ஒரு நினைப்பு எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான வாய்ப்பாக இன்று இறைநிலை எனக்கு அமைத்து கொடுத்தது. புத்தக கருத்தாய்விற்குள் செல்வதற்கு முன் ஒரு 2 நிமிட ஒரு விரிவான பேச்சு. என்னன்னா, எந்த ஒரு விழாவானாலும் திருமணம், திரைப்படம், தேர்தல் என்ற பல நிகழ்வுகள் இருக்கும். அதற்கு உருவான விதம் குறித்து ஒரு ஆரம்ப கட்ட செயல் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு செயலுக்குமே முன்னேற்பாட்டு பணி. அதாவது இப்ப நம்ம பொன்னியின் செல்வன் பார்ட் 2 கூட ஒரு அவங்க இது மாதிரி போட்டு காமிச்சாங்க நமக்கு. அதே மாதிரி இந்த புத்தகம் உருவான விதம் குறித்த ஒரு சிறு கலந்தாய்வு. என்னன்னா, இது இறைநிலையின் ஏற்பாடு என்றேதான் நாங்கள் நினைக்கிறோம். யாரோ ஒரு புண்ணியவானின் தெய்வீக எண்ணத்தில் உருவானதே இந்த புத்தகம் என்பது இந்த தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் அனைவரின் உயிரில் கலர்ந்த உணர்வு பூர்வமான நம்பிக்கை. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு உள்ளது உள்ளபடி உண்மை நிலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு உருவானதே தெய்வீகம். கேள்வி பதிலாகவே ஆரம்பித்த சசிகுமார் ஐயா அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த தொகுப்பு ஒரு தெய்வீகம். அதாவது மே எண்டு ஜூன் 22 ஆரம்பித்த இறையாசிரியர் வகுப்பு என்று நினைக்கிறேன். நன்மணி ஐயா அவர்கள் உரையாக கொடுத்ததை ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்பில் இந்த கருத்தினை தொகுத்து வழங்க வேண்டும் என்று சசிகுமார் ஐயா அவர்களுடைய சிறு முயற்சி. எப்படி இதை இவ்வளவு சிறப்பாக தொகுத்தீர்கள் என்று ஒரு வினா எழுப்பும் போது தெரியவில்லை. எனக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல்,
அதன் மூலமே நான் இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கினேன் என்று அவருடைய பதில் ஒரு தெய்வீகம், அதுவும் உண்மை. பிறகு ஒரு தொகுப்பாக தத்துவங்களின் சாராம்சமாக உருவாக்கி அதை நேரடி வகுப்புகளில் ஜெராக்ஸ் காப்பியாக கொடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு நினைப்பு இருந்தது. அதனை மாற்றி புத்தக வடிவில் கொண்டு வந்து நம் கைகளில் இன்று கிடைத்திருக்கும் இந்த அரிய பொக்கிஷம் கற்பக விருஷமாய் வேதாத்ரி மகரிஷியின் அத்தனை வாழ்வியல் தத்துவங்களும் இதில் அடங்கியுள்ளது, அதுவும் தெய்வீகம். அதை நமக்கு வழங்கிய தெய்வ திரு பானுகுமார் அவர்களின் பெரும் முயற்சியில் உருவான இந்த புத்தகம் தெய்வத்தன்மை பொருந்திய அக்ஷய பாத்திரம். நம் கைகளில் நம் சொத்தாக நமக்கு இறைநிலை வழங்கியது தெய்வீகம். இந்த நேரத்திலே என்னுடைய நேரடி அனுபவமாக உங்களோடு இதை பகிர்வதில் என்னுடைய ஆன்ம உணர்வை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இதிலே எனது சிறு பணியாக திருத்தம் மட்டுமே மேற்கண்டதும் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவாக நான் பானுகுமார் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த கருத்தை உங்களோடு பகிர்கிறேன். பானுகுமார் ஐயா அவர்களின் துணைவியார் பானு அம்மா அவர்களோடு நட்பினை ஏற்படுத்தி கொடுத்த சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் தொலைபேசி மூலம் என்னோடு பேசினார்கள், அது நட்பாக மலர்ந்தது. தொடர்ந்து அவர்கள் இருவருமே என்னோடு அன்போடு பேசிக் கொண்டிருந்தார்கள். வேதாத்ரி மகரிஷியின் உண்மை சீடர்கள் என்றால் அந்த தம்பதியினர் போல் யாருமே இருக்க முடியாது என்பது உண்மை. தன்னுடைய கடைசி கட்ட இயலாத நிலையிலும் பானு அம்மா அவர்கள், நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம், எங்க வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்திருக்கும், இது மகரிஷியின் வீடு என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று என்னுடன் பேசினார்கள். ஐயா அவர்களும் எனக்கு தொடர்ந்து ஒரு 20 நிமிடமாவது என்னோட தொலைபேசியில் உரையாடுவார்கள். வேதாத்ரி மகரிஷியும் சித்தர்களும் என்ற தலைப்பிலேயே ஐயா அவர்கள் பானுகுமார் ஐயா அவர்கள் ஒரு 200க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியுள்ளார்கள். இப்பொழுது இந்த நம்முடைய இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் வேதாத்ரி தத்துவங்கள் புத்தகம் 3 பாகங்கள் பிரசுரிக்க முழு முதற் காரணமாக அந்த மாமனித தெய்வமாகிய பானுகுமார் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த புத்தகம் வெளிவர நான் இருக்கிறேன் என்று எங்களுக்கு விரைவாக வழி நடத்தி சென்று பிரசுரிக்க வைத்தார். இந்த புத்தகத்தை அச்சிட்டவர் திரு மேகநாதன் ஐயா அவர்கள். அவர்களும் மகரிஷியின் நெருங்கிய உறவினர் என்பதும் இறைநிலை ஏற்படுத்திய ஒரு பந்தம்தான். அத்தகைய அதர்ஷன தம்பதிகள் அவர்களின் ஆசையோடு உருவான இந்த புத்தகம் எங்களின் உயிரோடு கலந்ததல்லவா. தன்னுடைய துணைவியாரின் இயலாத உடல் நிலையிலும் நமக்காக இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஆரோக்கியமாக இருந்த பானுகுமார் ஐயா அவர்கள் தன் துணைவியாரின் கடைசி நாட்களை உணர்ந்து அவரை வரவேற்பதற்காகவே அவருக்கு முன்னதாகவே இறைநிலை அடைந்து விட்டார் என்பது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருந்தது. அத்தனை உயர்வான தம்பதியர்கள் அவர்களின் ஆசையோடு வெளியான இந்த புத்தகம் நிச்சயம் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆசான் அவர்களுடைய தத்துவங்களை நமக்கு உணர்த்தி நம்முடைய சிறப்பான வாழ்வை மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழ வழிவகை செய்யும். புத்தகம் வெளியிட்டது ஒரு பெரிய பணி என்றால் அதனை விற்பனை செய்வதற்கு ஏற்பட்ட தடைகள் பல. அதனை எல்லாம் கடந்து அதனை நீக்கவே உருவானது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் தமிழ் ஆனந்த யோகம் என்னும் இந்த உண்மையான தொண்டு அமைப்பு. அது உங்களுக்காகவே துவங்கப்பட்டது. புத்தகம் வேண்டும் விரும்புவோருக்கு அவர்கள் பணம் செலுத்திய உடனே 2 நாட்களிற்குள்ளாக அவர்களுக்கு அந்த புத்தகம் சேர தன்னுடைய அரிய பணியை செய்பவர் திருமதி அனிதா சசிகுமார் அவர்கள். அதுவும் இறைநிலையால் உருவாக்கப்பட்டதே. இங்கே மீண்டும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது.
எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த புத்தகம் 3 பாகங்களிலே முதல் பாகத்திலே ஐயா அவர்கள் பல கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நாம் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும், மானிடர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், தவம், அடுத்து சுகம், ஆன்மீகம், அமைதி, பாலுணர்வு, குழந்தை பிறப்பு என்று பல்வேறு கருத்துக்களை முதல் பாகத்திலும், இரண்டாவது பாகத்திலே வாழ்க்கையின் பயணமும் தொடக்கமும் முடிவும் என்ற தலைப்பிலே சஞ்சித கர்மவினை, இயற்கை சீற்றம், வலி, விபத்து, மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று பல்வேறு வாழ்க்கைக்கான தத்துவங்கள் அத்தனையும் மிக அற்புதமாக அந்த பாகம் 2 புத்தகம் வெளிப்படுத்தி இருக்கும். மூன்றாவது பாகத்திலே ஆனந்த வாழ்விற்கான தடைகளை நீக்குவோம் என்று எண்ணம், சினம், கவலை என்று பல்வேறு கருத்துக்களை கொடுத்து கடைசியில் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். மனதிற்கு முழுமையான சுதந்திரம். சுதந்திரம் என்றால் சுதந்திரம், அப்படி ஒரு சுதந்திரம். பறவை வானில் சிறகடித்து பறப்பது போலே வாழ்விற்கான முழு சுதந்திரத்தை நமக்கு வழங்கிவிட்டார்கள். நன்றி. இப்பொழுது புத்தக கருத்தாய்விற்குள் செல்வோம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். பாகம் 1, 2, 3. இந்த 3லும் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி உண்மை நிலையில் எடுத்துரைத்த எங்கள் ஆசான் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இதனை தொகுப்பாக வெளியிட்ட ஞான செல்வர் என்று பானுகுமார் ஐயா அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சசிகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேலும் கற்பக விருஷமான இந்த புத்தகங்களை வாங்கி அவரவர் இல்லங்களில் பொக்கிஷமாக காத்து அதன்படி வாழ்ந்து வரும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் யார் என்ற தெளிவான புரிதலை நமக்கு மகரிஷியின் தத்துவத்தோடு விளக்கிய இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆத்ம விசாரம் என்று நமக்கு ரமண மகரிஷியின் அந்த தன் உணர்வு நிலையை ஒடுங்கி ஒடுங்கி கவனிக்க வைக்கும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வம், அதனை உணர்வோம். உலகிலுள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் தெய்வம்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்வோம். அந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் தெய்வம் உரைகிறது. ஒவ்வொரு அணுவிலும், அணு துகள்களிலும், ஜட பொருள்களிலும், உயிர் பொருள்களிலும் சிவம் சக்தியாக இறைநிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருப்பு நிலையாகிய சிவம் தன்னை உணர அலையாக இயக்கம் பெற்றது. அந்த அலையே சக்தி. சிவம் சக்தி, இருப்பு இயக்கம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சிவசக்தி இணைப்பு. எங்கெங்கு காணினும் சக்தியடா. அலை இயக்கம் என்று ஆசான் அலை தத்துவத்தின் சிறப்பை எடுத்துரைக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானிகளோ நியூட்ரினோ வேவ்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். பாய்ம பொருள் எங்கும் அனைத்திலும் பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அலையாக, அலை அலையாக அதனை நீங்கள் பிடிக்கவே முடியாது. கடலும் கடல் அலையும் எவ்வாறு பிரித்து உணர முடியாதோ அதேபோல் இறைநிலையும் அலை இயக்கமும் அனைத்திலும் ஊடுருவி 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 கலந்து நிற்கிறது. இறைநிலை எங்கும் எல்லாவற்றிலும் இருக்கிறது என்பதற்கு அருமையான ஒரு பாடல் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவம் முழுமையும் இந்த பாடலில் அடங்கியுள்ளது. நாமக்கல் கவிஞர் அவர்களின் பாடல். இயற்கையின் அற்புதமான இயக்க ஒழுங்கு, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அத்தனையும் அடங்கியுள்ள பாடல். சூரியன் வருவது யாராலே? சந்திரன் திரிவதும் எவராலே? காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன?
பேரிடி மின்னல் எதனாலே? பெருமழை பெய்வதும் எவராலே? யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அதை நாம் எண்ணிட வேண்டாவோ? தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது? மண்ணில் போட்ட விதையொன்று மரம் செடி ஆவது யாராலே? கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை? எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமன்றோ? எத்தனை மிருகம், எத்தனை மீன், எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழுவகைகள், எண்ணத் தொலையா செடி கொடிகள், எத்தனை நிறங்கள் உருவங்கள், எல்லாவற்றையும் எண்ணுங்கால், அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள். சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம். எந்த படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம். இங்கே நமக்கு ஆசான் அருளிய இரண்டொழுக்க பண்பாடு மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. மேன்மையான இந்த பாடலை அனைவரும் மனனம் செய்து வாழ்வில் பயன் பெறுவோம். நான் யார் தத்துவத்தை மிக அற்புதமாக நமக்கு ஆசான் அருள் தந்தை அவர்களின் பார்வையிலே இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் சென்ற சாப்டர்ல மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிலையில் நமக்கு எழுகின்ற கேள்வி, அறிவாகிய தெய்வமாக நானே இருக்கும்போது எனக்கு ஏன் துன்பம் வருகிறது? தெய்வம் ஏன் சினப்பட்டது? தெய்வம் ஏன் கவலைப்படுகிறது என்றெல்லாம் கேள்விகள் எழலாம். அதற்கான தெளிவான விளக்கத்தை விளக்குவதுதான் ஆசான் அவர்களின் கர்மவினை தத்துவம். கர்மவினை தத்துவத்திலே உயிரின் மையத்தில் அறிவாய் தெய்வம் இருந்தாலும் அது உயிர் என்ற சுழற்சியில் சுழன்று வெளியேறி அதிலிருந்து படற்கை நிலையாகிய மனமாக விரிந்து வருகிறது. ஆனால் சிந்தித்தால் மனதின் ஒரு முனை மனமாக இருக்கிறது, மறுமுனை தெய்வமாக இருக்கிறது. மனதின் அடித்தளம்தான் அறிவாகிய தெய்வம். அடிக்கடி நமக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் அமைதியாக இருந்தால் நமக்குள் அந்த இறைநிலை பேசுவதை உணரலாம். சட்டுன்னு யாரோ ஏதோ குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னவோ நினைச்சோமே அப்படின்னு தோணும். அது யாருமே இல்லை, உங்கள் அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான். மனம், மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்று மூன்றாக பிரிக்கிறோம். அந்த அடிமனம்தான் தெய்வம். ஐம்புலன்களின் மூலம் அனைத்தையும் பொருளோடு தொடர்பு கொண்டு நபர்களோடும் தொடர்பு கொண்டு அனுபவம் செய்து அந்த அனுபவத்தில் மயங்கி மேலும் மேலும் துன்பத்தை அடையும் மனதை அறிவாகிய தெய்வம் நமக்கு உள்ளுள்ளே இருந்து இன்ட்யூஷனாக சொல்லிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளை அமைதி நிலையில் உணரலாம். அவ்வப்போது உள்ளிருந்து பேசும், ஆனால் அதை நாம் தான் உணர்வதில்லை. அறிவாகிய தெய்வம் மனதை உணர்வதற்கான சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு சும்மா இருந்து கொள்கிறது. தன்னை அறிவதற்காக, உணர்வதற்காக மலர்ச்சி பெற்று எழுச்சி பெற்ற மெய், அதுதான் தெய்வம். அந்த தெய்வம் பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று பஞ்ச தன்மாத்திரைகளாக மலர்ந்தது. அதுவே மனம். பஞ்சபூதங்களில் மனம் என்பது இல்லை. எப்போது உயிரினம் என்று தோன்றியதோ அதற்குள் மனமும் தோன்றியது. பஞ்சபூதங்களிலும் ஜடப்பொருட்களிலும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. அவைகளின் ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் அறிவுடன் கூடிய தெய்வமாக இருக்கிறது. இயக்க ஒழுங்காக சீர்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு கோள்களின் சீரான இயக்கத்தை, ஒழுங்கமைப்பை உணர்வோம். அதாவது சூரியனோ சந்திரனோ இந்த பூமியோ நாம் ஒரு அரை நிமிடம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நின்றுச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பார்க்கிறீர்களா? இதையெல்லாம் உணரணும். உணர்ந்தால் தெய்வம் உங்களுக்குள் காட்சி தரும். நீங்க எங்குமே வெளியில போய் காண வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளாகவே காணலாம். அவையெல்லாம், அதாவது அந்த கோள்கள் எல்லாம் ஜட பொருட்களாக இருந்தாலும் மனம் இல்லாத தெய்வமாக இருக்கிறது. எப்பொழுது உயிரினங்களுக்கு மனம் என்று ஒன்று வந்ததோ அதற்கு அறிவாகிய தெய்வமே முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டது. தெய்வம் அமைதியாக அடிமனதிலே சென்று தன்னை திரையிட்டு மூடிக்கொள்கிறது. முடிந்தால் நீ திரையை விலக்கி என்னை காணலாம் என்று. அதற்குத்தான் அன்பு கருணை வேண்டும். அந்த சிவத்தை, பரசிவத்தை அறிய நமக்கு அன்பும் கருணையும் வேண்டும். இறைவன் அனைத்தையும் கொடுத்து விட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான். இந்த ஊருக்காகவே கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா? உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று எப்பொழுதும் தெய்வம் கொடுத்ததில்லை. எல்லோருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கிறது. பஞ்சத்தன் மாத்திரைகளாகிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்கிறோம். இவையெல்லாம் காந்த தன்மாற்றமாகும். தோன்றுகிறது, தோன்றியவுடன் மறைந்து விடுகிறது. ஒவ்வொரு நிகழ்வுமே இப்படித்தான் இடைவிடாமல் தோன்றி மறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நொடியும் க்ஷணத்திற்கு க்ஷணம் உணர்கிறோம். ஆனால் அதை நாம் நிரந்தரமாக இருப்பதாக நினைக்கிறோம். அனைத்துமே அசன் அவர்களுடைய காந்த தத்துவத்தில் உணர்ந்தால் சிறப்பாக நாம் அதை உணர முடியும். பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருளுமா என்று ஒரு பாடலிலே பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பூலோகம் இருண்டு விட்டதாக சொல்கிறது. தத்துவ அறிவு பெற்ற நாம் இதனை நன்றாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் அது இருளும், உலகம் இருண்டு விட்டது என்று பூனை சொல்வது உண்மைதான். ஏனென்றால் வெளிச்சம் என்பதை உணர்வது மனமாக இருக்கிறது. அந்த மனம் உணர வேண்டுமானால் ஒவ்வொன்றும் புலன்கள் வாயிலாக மட்டுமே உணர முடியும். புலன் என்ற ஒன்று இல்லாமல் தன்மாற்றம் என்பது மனதால் உணரப்படாது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரற்ற உயிருள்ள பொருட்களுக்கும் அதனதற்கும் ஒரு தன்மை உள்ளது. அத்தன்மைக்கேற்றவாறு ஒரு அலையினை அந்த காந்த அடர்த்தி, அதாவது டென்சிட்டி அல்லது திரிவிற்கு ஏற்ப தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உயிரற்ற பொருட்களில் வெறும் காந்த திணிவாகவும் உயிருள்ள பொருட்களில் இருப்பாக இருக்கும் காந்தத்தினை உள்ளே உள்ள அலைகளுடன் சேர்ந்து ஜீவகாந்தமும் வெளியேறி கொண்டே இருக்கும். ஓரறிவு பெற்ற தாவரங்களில் ஜீவகாந்தம் இருந்தாலும் அந்த காந்தத்தில் உள்ள அலைகளுடன் தன்மாற்றம் பெறுவதில்லை. சுவை உணர்வை பெறுவதற்காக புலன் அதனிடம் இல்லை. எனவேதான் இயற்கையாக தாவரங்களிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது நமது ஜீவகாந்தம் விரயம் செய்யப்படாமல் அதில் உள்ள சுவையும் உணர முடியும். அதுபோல அவற்றின் சத்துக்களையும் முழுமையாக நாம் பெற முடியும். மகரிஷி அவர்களின் காந்த தத்துவத்திலே முக்கியமான இடம் சுவை என்று ஒன்று இருக்கிறது. எல்லா உணவுப் பொருட்களிலும் சுவை இருக்கிறது என்று நம்பி விலை கொடுத்து வாங்கி முறையில்லாமல் அனுபவிக்கிறோம். ஆனால் அது சுவையாக இருப்பதில்லை. ஒரு ஜாங்கிரி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாங்கிரியை மென்று சாப்பிடும் பொழுது அந்த நாக்கிற்கு நாக்கு என்கிற புலன் வழியாக தொடர்பு கொள்ளும் போது ஜாங்கிரியிலிருந்து வெளிப்படும் காந்த அலைகள் நம்முடைய நாவிலே இருந்து வெளிப்படக்கூடிய ஜீவகாந்த அலைகளுக்கு ஏற்றவாறு அந்த சுவைத்தன்மையை உணரும். தன்மாற்றம் நிகழ்ந்து ஜாங்கிரியின் தன்மை உணரப்படும். இவ்வாறே ஒளியின் சுவையும் தன்மாற்றமோ அழுத்தத்தின் தன்மாற்றமோ பஞ்ச தன்மாத்திரைகளால் உணரப்படுகிறது. சூரிய ஒளிக்கு இரு தன்மைகள் இருக்கிறது.
ஒன்று ஒளி கதிர்களாக வீசக்கூடிய காந்த திணிவு பெற்ற அலைகள், மற்றொன்று இந்த ஒளிக்கதிர்கள் பூமியின் தன்மையுடன் இணைந்து அதிலிருந்து சிதறக்கூடிய வெப்ப அலைகள். மகரிஷி அவர்கள் சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை, வெப்பமும் வருவதில்லை என்று சொல்வார்கள். சூரியனிலிருந்து வெளிப்படும் அலைகள் வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் அது மோதும் இடத்தின் தன்மைக்கேற்றவாறும் வெளிப்படுகிறது என்பார். அதிகாலை நேரம் ரம்யமான காட்சியை பார்க்கும்போது பறவைகளின் குரலோசை நாற்புறமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இனிமையான ஓசையை கேட்கும்போது நமது ஜீவகாந்த விரயத்தினால் உடல் களைப்படையுமா என்றால் அடையாது. அதே போல பறவைகளின் ஓசையையும் காட்சிகளையும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஏற்படும் ஜீவகாந்த விரயத்தினால் களைப்படைந்து விடுவோம். இரண்டிலுமே ஒரே காட்சிதான் அனுபவம் செய்கிறோம். ஆனால் ஒன்றில் ஜீவகாந்த விரயம், மற்றொன்றில் ஜீவகாந்த விரயம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கையை ரசித்து கொண்டிருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள உடலுக்குள் இருந்து உடலுக்குள் ஜீவகாந்தம் வரவாக வருகிறது. அதாவது இயற்கையை இயற்கையாக ரசிக்கும் போது நம்முடைய நண்பனை அவர்கள் தன்னுடைய தவ நிகழ்விலே ஆரம்பத்திலே சொல்வார்கள், பறவைகளின் ஓசைகளையும் அந்த சிறு பூச்சிகளின் ரீங்கார ஓசைகளையும் உணர்ந்து உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லும்போது நமக்கு ஜீவகாந்த வரவுதான் நடக்கும். இயற்கையை ஒன்று ரசித்து வாழும்போது நமக்கு ஜீவகாந்த சேமிப்பு நிறைய கிடைக்கிறது என்பதை இத்தத்துவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இயற்கையை ரசித்தல் என்பது மட்டும் இருக்கும்போது அதன் நிலை வேறாகவும், அதே இயற்கையின் காட்சியை அடைதல் என்று வரும்போது அதன் நிலை வேறாகவும் இருக்கிறது. எனவே அறிவாகிய தெய்வம் பஞ்சதன் மாற்றங்களை உணரக்கூடிய சுதந்திரத்தை மனதிற்கு தந்தது. அந்த சுதந்திரம் சரியான முறையில் இச்சமுதாய மக்களால் உணரப்பட்டதா? கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் எந்த நிலையில் இருக்கிறது? 5 அறிவு வரை எப்படி இருந்தது? 6 அறிவானவுடன் எப்படி மாறியது? இந்த சுதந்திரம் மனதின் மயக்கத்தால் என்னவாக மாறியது? நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் என்ன ஆனது? எப்படி இருக்க வேண்டும்? என்னவாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் இனி வரும் தலைப்புகளில் ஐயா அவர்களுடைய சிந்தனை உரைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, அனைத்தையும் ஆராய்ந்து அறிவோம். கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும். இனி ஏனும் வாழ்வை ஒவ்வொரு கணமும் நமக்காக ஒவ்வொரு நொடியும் ரசித்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். வளமுடன் அனைவரையும் வாழ்வித்து மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம். இதில் நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே அன்பும் கருணையோடும் நிறைவாய் வாழ்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முன்னதாக ஒரு சிறு அறிவிப்பு. இந்த பாகம் 3 இன்றுடன் நிறைவு பெறுகிறது. நிறைவான இந்த நாளுக்கு நீங்கள் கலந்து கொண்ட அனைத்து உங்களுக்கு நன்றி. அடுத்த பாகம் 1 செவ்வாய் 26/3/24 அன்று துவங்க இருக்கிறது. அதிலே இன்னும் ஒரு 5 சப்ஜெக்ட் சாப்டர் பாக்கி இருக்கிறது. அதை நாங்கள் கூகுள் குரூப்பில் ஷேர் பண்ணுகிறோம். பேச வேண்டிய அன்பர்கள் 30 நிமிட நேரம் பேசலாம். அதற்கடுத்து புத்தகம் வாங்க வேண்டும் விரும்புவோரும் இது இணைப்பில் அங்க குரூப்ல ஷேர் பண்றோம், அதையும் கொடுக்கலாம். அடுத்து உங்களுடைய அந்த செவ்வாய் மட்டும் இப்பொழுது புத்தக கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளிலே இறை ஆசிரியர்களை ஐயா அவர்கள் உயர்ந்த நிலைக்கு இன்னும் அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு, எந்த தலைப்பு வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அரை மணி நேரம் பேச அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதற்காக இறையாசிரியர்கள் அனைவரும் தயாராக இருக்கலாம். மெய் அன்பர்களும் நீங்கள் எந்தெந்த துறையிலே சிறப்பான தன்மை உள்ளவர்களோ நீங்களும் கலந்து சிறப்பிக்கலாம். இது உங்களுக்கான ஒரு தளம், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.